அல்வா என்பது திருநெல்வேலிக்கு மட்டுமல்ல, தூத்துக்குடிக்கும் பெயர் பெற்றது என்பதை ஆணித்தரமாக நிரூபித்து வருகிறது மக்கள் மனம் கவர்ந்த இந்த மஸ்கோத் ஹல்வா. தற்போது தீபாவளி பண்டிகையினை ஒட்டி மனமணக்கும் மஸ்கோத் ஹல்வா விறுவிறுப்பாக தயாராகி விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவிற்கு உட்பட்டது முதலூர் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஜோசப் என்பவர் 1967ஆம் ஆண்டு தனித்துவமான ஒரு அல்வாவை தயார் செய்துள்ளார். பொதுவாக அல்வா என்பது கோதுமை பால் மற்றும் நெய் கலந்து தயாரிக்கப்படுகிறது. ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சுவையான அதோடு சத்தான அல்வா தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக சிறந்த உணவான தேங்காய் பாலை கொண்டு அல்வா தயாரிக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். தேங்காய் பால், கோதுமை பால், சர்க்கரை இவற்றை முக்கிய பொருட்களாக கொண்டு தனக்கே உரிய பாணியில் சத்தான சுவையான அல்வா தயாரித்துள்ளார். இதுவே மஸ்கோத் அல்வா என்று பெயர் பெற்றது. அதன் தனித்துவமான சுவையால் தற்போது உலக புகழ் பெற்று வருகிறது இந்த மஸ்கோத் அல்வா. 7 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். முந்திரி அல்வா, பேரிச்ச அல்வா, கருப்பட்டி அல்வா, நெய் அல்வா, பாம், அந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி மண்டவெல்லம், இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் எங்களுடைய நாட்களில் இதை நாங்கள் உருவாக்கி மார்க்கெட்டில் அதுவும் நல்ல ஒரு ஸ்பீட் மூமெண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி மக்கள் எல்லோரும் ஹெல்த் ஃபோக்கஸ் போயிட்டதுனால இன்றைக்கி கருப்பட்டி அல்வா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இன்றைக்கி அது தீபாவளி டைம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி வாங்குகிற கிஃப்ட் பொருளாக மாறி இருக்குது. இன்றைக்கி அசார்ட்டட் பேக்ஸ்லாம் வச்சுருக்கோம். டே பை டே தீபாவளியுடைய டேன் ஓவர் பார்த்திங்கன்னா நல்லாவே கூடியிருக்கு. ஏன்னா ஒரு நார்மல் அல்வா வாங்கி கொடுக்கறத விட மஸ்கோத் அல்வா அப்படிங்கிறது மேஜர் தேங்காய் பால் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்கிறதுனால இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகி இருக்குது. இன்றும் பழமை மாறாததால் அதே தரத்துடன் மஸ்கோத் அல்வா தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி மக்களின் மனம் கவரும் வகையில் மஸ்கோத் அல்வாவில் பல்வேறு வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாரம்பரிய மஸ்கோத் அல்வா மட்டுமின்றி பேரிச்சை அல்வா, முந்திரி அல்வா, நெய் அல்வா, கருப்பட்டி அல்வா, ஃப்ரூட் நட் அல்வா என பல்வேறு வகையான அதே நேரம் தரமாகவும் தயாரித்து வருகிறது. தேங்காய் பாலை கொண்டு தயாரிப்பதால் இதன் தனி சுவை பொதுமக்களை பெரிதும் கவர்ந்து இழுக்கிறது. இதனால் ஒருமுறை வாங்கிச் சென்ற மக்கள் மீண்டும் மீண்டும் வந்து வாங்கிச் செல்வதே இந்த மஸ்கோத் அல்வாவிற்கு விளம்பரமாக அமைந்துள்ளது. தற்போது தீபாவளி பண்டிகை என்பதால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிசளிப்பதற்காக மஸ்கோத் அல்வா வகைகளுக்கு ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. இதனால் விறுவிறுப்பாக தயாராகி உள்ளூர் மட்டுமின்றி மும்பை, டெல்லி போன்ற வெளிமாநிலங்களுக்கும் இலங்கை, மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இதற்காக 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ போன்ற எடைகளில் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையினை சத்தான, மக்களின் மனம் கவர்ந்த, மனமணக்கும் மஸ்கோத் ஹல்வாவுடன் கொண்டாடுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் ஷீபா ஜானட்.